தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை வேளச்சேரி மற்றும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் இடையிலான ரயில் பாதை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கடந்த 2007ஆம் ஆண்டு சென்னை வேளச்சேரியிலிருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரை 5 கிலோமீட்டருக்கு பறக்கும் ரயில் திட்டம் நீட்டிப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் இன்னமும் அந்த திட்டம் 17 ஆண்டுகளாகியும் நிறைவடையாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? தெற்கு ரயில்வே கொடுக்கும் விளக்கம் என்ன? பார்க்கலாம். நடப்பாண்டு மார்ச் மாதமே வேளச்சேரி செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே பணிகள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதும் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. கடும் வாகன நெரிசலுக்கு இடையே தவிக்கும் மக்கள் இந்த இணைப்பு பாதையையே நம்பியுள்ளனர். இந்த இணைப்பு வழித்தடம் இணைந்தால் ஒரு பயணி தாம்பரம் மார்க்கத்திலிருந்து கிண்டி செல்லாமலேயே வேளச்சேரி வழியாக மயிலாப்பூர், சென்னை கடற்கரை வரை செல்ல முடியும். பிரிட்ஜு கட்டினா 12 வருஷமா அப்படியே தான் இருக்கும். ஆனால் சீக்கிரம் முடிச்சுட்டானா இந்த வேளச்சேரியிலேருந்து மவுண்டு, ஏர்போர்ட்டு எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு வண்டி கரெக்டாக இருக்கும். அதனால் ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் டிராஃபிக்கும் அதிகமாகுது. வேளச்சேரி செயின்ட் தாமஸ் மவுண்ட் இடையே 2 ரயில் நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று ஆதம்பாக்கம், மற்றொன்று புழுதிவாக்கம். கிட்டத்தட்ட இதற்கான செலவுகள் மட்டுமே 500 கோடி ரூபாய்க்கு இருப்பு பாதைகள் எல்லாம் கூட போடப்பட்டு தற்போது புதர் மண்டி காட்சியளிக்கின்றன. இந்த பகுதியில் இந்த சேவை வரும் பட்சத்தில் 2 சக்கர வாகன பயன்பாடும் அதே போல கார் உள்ளிட்ட வாகன பயன்பாடும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இப்போது நிறைவடையும், விரைவில் நிறைவடையும் என எதிர்பார்த்த மக்கள் ஏமாற்றத்தையே சந்தித்து வருகின்றனர். இந்த வேளச்சேரியிலிருந்து டுவர்ட்ஸ் செயின்ட் தாமஸ் மவுண்ட் கனெக்டிவிட்டி போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கிட்டத்தட்ட 10 வருஷமா, எனக்கு தெரிஞ்சு 10-12 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இடையில ஒரு பிட்டு மட்டும் போடணும்னு சொன்னாங்க, பட் அது போயிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. ஆக்சுவலா இது வந்து வேளச்சேரியிலேருந்து மவுண்ட் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அடுத்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா யூஸ் ஆகும். ஏர்போர்ட் கனெக்ட் ஆகிறதுக்கும் சரி, திரிசூலம் போகிறதுக்கு, இந்த சைடு மவுண்ட்ல போய் மெட்ரோ கனெக்ட் ஆகிறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். மக்கள் பயன்பெறுவதற்காகத்தான் ரயில் திட்டம். ஆனால் அந்த திட்டத்தின் பெயரை கூறி பல ஆண்டுகளாக மக்களை சிரமப்படுத்துவது ஏற்க முடியாதது என்கின்றனர் மக்கள். வேளச்சேரி தாமஸ் மவுண்ட் இடையேயான ரயில் பாதை வந்தால் வரம். வேளச்சேரி முதல் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரை 5 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா 99% பணிகள் நிறைவடைந்துருச்சு. இப்ப நம்ம இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸ் மவுண்ட் அருகே வந்து அண்மையில ஒரு பில்லர் வந்து கீழே விழுந்துருச்சு. அதாவது பார்க்கலாம், இந்த காங்கிரீட் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கீழே விழுந்து விட்டதால் பணிகள்ல சுணக்கம் ஏற்பட்டது. தற்போது அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இந்த பணிகள் நிறைவு பெற்ற பிறகு இந்த பகுதியில் ரயில் விடப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.